தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் திருப்பூரில் சேவை முகாம் கடந்த 3 தினங்களாக நடைபெற்றது. இதில் ஆதார் திருத்தங்கள், வங்கி சேவைகளுக்கான பதிவு, ஆயுஷ்மான் பாரத் அட்டை பதிவு உள்ளிட்ட சேவைகள் அளிக்கப்பட்டன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். மத்திய மக்கள் தொடர்பக தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் சேவை முகாம் கடந்த 3 தினங்களாக நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சி, ஆதார் திருத்தங்கள், வங்கி சேவைகளுக்கான பதிவு, ஆயுஷ்மான் பாரத் அட்டை பதிவு உள்ளிட்ட சேவைகள் நடைபெற்றது. இங்க அவினாசி குலாளர் கல்யாண மண்டபத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக நிறைய ஸ்கீம்ஸ் போட்டிருந்தாங்க மக்களுக்கு உதவியா. அதில் நான் ஆதார் அப்டேட் பண்ண வந்திருந்தேன். எனக்கான டவுட்ஸ், எனக்கான எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய மக்கள் இதனால பயனடைஞ்சாங்க. தேங்க்யூ. இந்த புகைப்பட கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்து தெரிந்து கொண்டனர். அவினாசி குலாளர் கல்யாண மண்டபத்தில் இந்த மத்திய அரசு அந்த இது போட்டிருக்காங்க, நம்ம காப்பீடு திட்டம் இதெல்லாம் அதுக்காக தான் நான் வந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் காப்பீடு திட்டத்துக்காக வந்திருந்தேன். இப்போ 5 லட்ச ரூபா மத்திய அரசு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த காப்பீடுக்கு வந்தாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நான் எழுதிக்கிறேன். நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா இது பண்ணுறாங்க. நல்லா கூட்டம் இருக்குது. 3-4 கேம்ப் போட்டுக்கிறாங்க. கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற சேவை முகாமில் ஆயுஷ்மான் பாரத், ஆதார் அட்டை, ஈசராம், நலவாரிய பதிவு ஆகியவைகள் மூலம் சுமார் 1000 பொதுமக்கள் பயனடைந்துள்ளனர். நாங்கள் பொது சேவை மையம், ஆதார் திருத்தம் மற்றும் பிரதமரின் மக்கள் மருந்தகம், அதே போல் வங்கியின் கிராம சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் முதலிய பல்வேறு துறைகளிலிருந்து அரங்கம் அமைத்து மக்களுக்கு சேவைப்படுத்தினர். மேலும் இந்த அரங்கில் அரசு திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த கண்காட்சியை பார்ப்பதற்காக அவினாசி சுற்றியுள்ள கல்லூரி மற்றும் பள்ளிகளிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் பார்த்து பயன்பெற்றார்கள். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.